Hello traders, welcome to City Index. இந்த வீடியோவில் நம்ம Octafx broker கிட்ட எப்படி ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அந்த அக்கௌண்ட்டில் உங்கள் ஃபண்ட்ஸை எப்படி டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு நடுவில் சில ட்ரேடிங் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன், அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சிட்டி இண்டெக்ஸ் ஃபியூ மேஜர் ப்ரோக்கர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த புரோக்கர்ஸ் கிட்ட ஒவ்வொரு வித்தியாசமான ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இந்த ஃபியூச்சர்ஸ்னா என்ன, நீங்க உங்களுடைய ட்ரேடிங் ஹேபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த புரோக்கர்ஸை சூஸ் பண்ணலாம், அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் கம்பேரிசன் பண்ணி சொல்கிறேன். அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெகுலராக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் சிட்டி இண்டெக்ஸ் லிங்கை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் சிட்டி இண்டெக்ஸோட லிங்கை யூஸ் பண்ணி இந்த புரோக்கர் கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபாரெக்ஸில் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ், ஃபாரெக்ஸ் விஐபி சிக்னல்ஸு அண்ட் சில ரோபோட்ஸு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போது அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை பார்க்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங்கான ஃபார்ம் பேஜ் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். இந்த நேம் எப்படி இருக்கணும்னா உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸில் எப்படி மென்ஷன் ஆகிருக்கோ அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு லாஸ்ட் நேம் இல்லை, ஃபர்ஸ்ட் நேம் மட்டும்தான் இருக்குன்னா உங்கள் இனிஷியலை லாஸ்ட் நேமாக இங்கே டைப் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் ஐடி. இந்த வீடியோவை நான் ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்காக பண்ணுறதுனால ஒரு டம்மி மெயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இமெயில் ஐடியை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது பாஸ்வேர்டு மினிமம் 6 டிஜிட் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் ஒரு யூஎஸ் சிட்டிசன் இல்லை உறுதிப்படுத்துறதுக்காக இங்கே செக் பண்ணுங்கள். அடுத்தது ஐ எம் நாட் அ ரோபாட். நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு ஓப்பன் அக்கௌண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூர் இமெயில்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்குது. இது என்னென்னா உங்கள் மெயில் கன்ஃபர்மேஷனுக்காக உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். உங்கள் மெயிலுக்கு போயிட்டு அந்த மெசேஜை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அப்புறம் தான் உங்களோட ஆக்சுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்திருக்கு. நான் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் இந்தியான்னு கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்தது சிட்டி, நான் சென்னை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்ட்ரீட் அட்ரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பர் ஆட் பண்ணும்போது +91 அப்படின்ட்டு இந்தியன் கோடை இதில் வந்து ஆட் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். அப்புறம் ஹேவ் யூ ட்ரேடட் ஃபாரெக்ஸ் பிஃபோர் அப்படின்னு ஒரு ஜென்ரல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு கன்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் அக்கௌண்ட் அண்ட் பேராமீட்டர்ஸ். இதில் MT4 செலக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா குளோபலாக MT4 தான் அதிக பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப்பில் ரியல் அண்ட் டெமோ. இப்போ நான் ரியல் அக்கௌண்ட்டு தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன், அதனால் வந்து ரியல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கரன்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவரேஜ், அப்புறம் ஃபிக்ஸ்டு ரேட். இதில் ஃபிக்ஸ்ட் ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்படி டாலர் ரேட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிறதுனால இந்த புரோக்கர்ஸ் ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட் வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 55 ரூபா. நார்மலாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு $100 டெபாசிட் பண்ணோன்னா நீங்கள் 7500 டெபாசிட் பண்ணணும். இதுவே உங்கள் ஃபிக்ஸ் ரேட் ஆக்டிவாக இருந்ததுன்னா 5500 நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு $100 கிரெடிட் ஆகிடும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் வித்ட்ரால் பண்ணும் போதும் அதே ஃபிக்ஸ் ரேட் அடிப்படையில் தான் உங்கள் டிரான்சாக்ஷன் நடக்கும். சப்போஸ் நீங்கள் $100 வித்ட்ரால் பண்ணுறீங்கன்னா அதே 5500 தான் உங்கள் பேங்க்குக்கு டெபாசிட் ஆகும். ஓகே, இப்போ மேக் ஏ டெபாசிட் இன்டு அக்கௌண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். இதில் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர், சர்வர் நேமு, அக்கௌண்ட் டைப்பு, கரன்சி, லெவரேஜ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. உங்கள் மெயிலில் பார்த்தீங்கன்னா Octafx அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். இதில் Octafx பின் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ணுற டைமில் இதை கேட்பாங்க, அதனால் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் டெபாசிட் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம டெபாசிட் பண்ண போகிறதில்ல, வெரிஃபிகேஷன் தான் பண்ண போகிறோம், அதனால் இந்த ஸ்கிப் பட்டனை ஸ்கிப் பண்ணுங்கள். ஓகே, இப்போது உங்கள் டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு. ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் இங்கே தான் உங்களுக்கு வந்து காமிக்க போகுது. சரி,
இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ வெரிஃபிகேஷனுக்கு போகலாம். ரைட் டாப் கார்னரில் செட்டிங்ஸ் சிம்பிள்ஸ் ஒன்று காமிக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ட்ராப் மெனு ஓப்பன் ஆகும். அதில் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போது உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை எப்படி அப்லோட் பண்ணணுன்ட்டு நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டை டேபிள்லேயோ இல்லை ஒரு ஸ்டாண்ட்லேயோ வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது டேபிளோடைய 4 எட்ஜுமே தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுங்க. அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணும்போது எந்த ஒரு க்ராப்போ இல்லை எடிட்டோ பண்ணாமல் டைரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷனில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. ஸ்கேன் பண்ண காப்பியோ இல்லை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண காப்பியோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த ஃபோட்டோவில் உங்கள் ஃபோட்டோ, நேம், ஐடி நம்பர் கிளியராக இருக்கான்னு பார்த்துங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜ் ஃபைல் சைஸ் மேக்ஸிமம் 10 MB தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் 3 hours உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். இப்போது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட்ஸை எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. இந்த டேஷ்போர்டில் டெபாசிட் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் இந்தியன் நெட் பேங்கிங் இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணி கன்டினியூ பண்ணுங்கள். நாங்கள் ஏன் இந்தியன் நெட் பேங்கிங்கை சூஸ் பண்ண சொல்கிறோன்னா, இன்ஸ்டண்ட்டாக உங்கள் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ப்ளஸ் அடிஷ்னலாக எந்த ஒரு சார்ஜஸுமே நீங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் மினிமம் 1500 ரூபா, அதாவது $20 நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் மினிமம் ஒரு $100 ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஃபஸ்ட் ட்ரேட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்காக பண்ணுறதுனால நான் மினிமம் ஒரு $20 டெபாசிட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஃபஸ்ட்டு உங்களோட பேங்க் நேமு. என்னோடய பேங்க் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க். அடுத்தது ஸ்டேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டி, அப்புறம் போஸ்டல் கோடு, அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர். இந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு டெபாசிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் கேட்குது. நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகிடுச்சு. என்னோடய பேங்க் நேம் ஐசிஐசிஐ. இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாப்புலர் பேங்க்ஸ்லேயே வந்துடுச்சு. அதனால் வந்து அதை செலக்ட் பண்ணிட்டு நான் பே ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள் பேங்க் நேம் பாப்புலர் பேங்க்ஸில் இல்லைன்னா ஆல் பேங்க்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் நேமை சர்ச் பண்ணி அதை சூஸ் பண்ணிவிட்டு பே ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கோட இன்டர்நெட் நெட் பேங்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களோட ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக டெபாசிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் ஃபண்ட்ஸை எப்படி வித்ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைட் மெனு பாரில் வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பேமெண்ட் மெத்தட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இந்தியா லோக்கல் பேங்க்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களோட ரிக்வெஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் உங்களோட பேங்க் நேமு, அப்புறம் உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்சி கோடு, அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் உங்களோட நேம். உங்களோட நேம் டிஃபால்ட்டாக இருக்கும். எந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, ஃபைனலாக உங்களோட ஆக்டாஃபெக்ஸ் பின் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பின்னை போட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிடுங்க. ரிக்வெஸ்ட் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் 24 hours உங்களோட ஃபண்ட்ஸை உங்கள் பேங்க்கு வந்து டெபாசிட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபாரெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எங்ககிட்ட அதுக்கான டூல்ஸ் எல்லாமே இருக்குது. எங்களுடைய ஃபாரெக்ஸ் சிக்னல்ஸாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸ் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், எங்களுடைய ஃபாரெக்ஸ் ரோபோட்டாக இருக்கட்டும், இதை வச்சு நிறைய கிளைண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். எங்களுடைய சப்போர்ட் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.